Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. அண்மை செய்தி. சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வீரர்களின் கோப்பையை அறிமுக நிகழ்ச்சியில் சென்னை அணி சார்பில் ருத்துராஜ் கெய்க்வாட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வீரர்களின் கோப்பை அறிமுக நிகழ்ச்சியில் சென்னை அணி சார்பில் ருத்துராஜ் கெய்க்வாட் பங்கேற்க உள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சந்தானம். விரிவான விவரங்கள் சந்தானம். ராதா, 17வது ஐபிஎல் தொடர் சென்னையில நாளை தொடங்க இருக்கிறது. தொடக்க போட்டியில சென்னை மற்றும் பெங்களூர் அணிகள் நாளை விளையாட இருக்கக்கூடிய சூழ்நிலை சென்னை அணியினுடைய புதிய கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 16 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய ஐபிஎல் தொடர்ல ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் போது அணியினுடைய கேப்டன் பதவி ரவீந்திர ஜடேஜாவிற்கு வழங்கப்பட்டது. இருப்பினும் கூட அந்த ஆண்டு தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிறப்பாக செயல்படாதன் காரணமாக சென்னை அணியினுடைய கேப்டனாக மீண்டும் தோனி அந்த தொடரின் பாதியிலேயே பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை வென்றிருந்த சூழல்ல தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது சற்று நேரத்துல சிஎஸ்கே சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக சென்னையில இன்று நடைபெற்ற இந்த ஐபிஎல் கேப்டன்கள் புகைப்படத்துல சென்னை அணி சார்பில் ருத்துராஜ் கெய்க்வாட் நின்று இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய கேப்டனாக இருந்து வரக்கூடிய MS தோனியினுடைய இறுதி ஆண்டாக இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டே அவர் ஓய்வு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இறுதி போட்டியின் பின்னர் மீண்டும் ஒரு ஆண்டு விளையாட வேண்டும் என தெரிவித்திருந்தார். அந்த வகையில் அவர் இந்த ஆண்டும் விளையாட இருக்கிறார். இந்த சூழ்நிலை தான் சென்னை அணியினுடைய புதிய கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமனம் பெற்றிருக்கிறார். மகாராஷ்டிரா அணிக்காக ஏற்கனவே அவர் மகாராஷ்டிரா அணியினுடைய கேப்டனாக செயல்பட்டிருக்கூடிய சூழல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வருங்காலங்களில் வழிநடத்தும் விதமாக ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு தற்போது கேப்டன்ஷிப் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட அணியில தொடர்ந்து MS தோனி முக்கிய வீரராக பங்கேற்பார். ராதா, ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஐபிஎல் கோப்பை அறிமுக நிகழ்ச்சியில் சென்னை அணி சார்பில் ருத்துராஜ் கெய்க்வாட் பங்கேற்றார். இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.